ஹாய், ஹலோ மொட்டை மாடி வியூவர்ஸ். இந்த வீடியோல உங்கள பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்டின்னா, ஒரு பெரிய படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ள இருந்த படம். விஜய் சார் நடிச்சு, வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்ண படம், கோட். இந்த படத்த பத்தி இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஜேகே சார், விபின் சார் அண்ட் ஏஜே. நம்ம படத்துக்கு போயிடலாமா? போயிடலாம் சார். ஜேகே சார், படம் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தாச்சு. ஆமா சார். அந்த நாளோட பார்த்தது அது எப்படி சார் இருந்துச்சு? ஒரு என்ஜாய்மென்ட் அந்த ரசிகரோட ரசிகரா சேர்ந்து அதுவும் நீங்க வேற விஜய் ரசிகர், இளைய தளபதி, பெரிய தளபதி எல்லா தளபதியோட ரசிகரும் கூட 2 பேரும். அ அ 2 பேரும் பார்த்துருக்கீங்க. எப்படி சார் இருக்கு? சார் வேற லெவல் செலிப்ரேஷன் சார். சரி சார். நான் இன்னைக்கு தான் சார் பார்த்தேன். ஓகே. நேத்து எனக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆமா சார். ம். பயங்கர செலிப்ரேஷன். இதுக்கெல்லாம் நீங்க காரணம் வைக்கக்கூடாது. நீங்க அஜித் ரசிகர், நீங்க 2 நாள் தான் பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஓகே சார். ம். இந்த படத்தோட கதையை முதல்ல சொல்லிடலாம். ம். சாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்கு. நம்ம ரா ஏஜென்சி மாதிரி சாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. சரிங்க சார். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் வந்து 4 பேர், நம்ம விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் 4 பேர் இருக்காங்க. ம். 2008 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கென்யாவில் ஒரு ஆப்ரேஷனு. அந்த ம். ஆப்ரேஷனில் ட்ரெயினில் மோகன் வந்து பயங்கரமாக ஒரு கொல்லப்படுறாரு. மோகன் அவங்களோட ஃபேமிலியோட கொல்லப்படுறாரு. ம். அதுக்கப்புறமேட்டுக்கு விஜயோட லைஃபே வந்து மாறிடுது. வேற ஏதேதோ சுச்சுவேஷன் வருது, அவர் லைஃபே மாறிடுது. ம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் ஸ்டோரி. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு சார் எனக்கு. ம். ஏன்னா ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஸ்டேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ம். ம். இன்னும் கொஞ்சம் ம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கலாம். ஒரு நம்புற மாதிரி இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ம். 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 செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஏன்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். ம். அது ம். இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது ரொம்ப ஈஸி. இவன் ம். இவன் இவனுக்கு தெரியாமல் இவன் ஓடுறது, இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் ஓடுறதுன்னு சொல்லிட்டு அது ஈஸியாக வந்து அதை ஸ்டேஜ் பண்ணிடலாம். அந்த ம். மூட செட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் டைம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாங்க அந்த ஸ்டோரியை செட் பண்ணுறதுக்கே. ம். ம். அதனால் வந்து ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே பொறுமையை சோதிச்சிருச்சு. அது இல்லாமல் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டால் பார்க்க முடியல மூவியை. முடியல. கரெக்ட். இன்டர்வல் ட்விஸ்ட் வரைக்குமே வந்து மூவி வந்து நம்மளால உள்ள, ஏன்னா என்ன நடக்குதுன்னே ஒரு ஒரு ஐடியாவே இல்லை. எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்டாக தான் தெரியுதே தவிர ஒரு ஸ்டோரியாக தெரியல அது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடி ம். ஏன்னா 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய. ம். ம். ஈவெண்ட்டாக தான் தெரியுதே தவிர ஒரு கோரா நம்மளால ரசிக்க முடியல. இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்தாலுமே அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ம். ஸ்டோரி, ஏன்னா ஸ்டோரி வந்து தெரியல நமக்கு. அதை வந்து கொஞ்சம் எர்லியராகவே சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ம். ஒரு ம். பேஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்மளை மகாராஜாவில் சொன்ன மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்காவது ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்கணும். ம். அதுவுமே ம். பண்ணல ம். அவங்க. ம். அப்படி இல்லைன்னா வந்து இவங்க மிஷன் இம்பாசிபிள் டைப்பில் கொண்டு போனாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ம். ஹாஃபில் வந்து ம். எல்லா மிஷன், ஒரு 3 மிஷன் 4 மிஷன் காமிச்சாங்க. ம். அந்த ம். மிஷனையாவது இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருக்கணும். அது ம். எந்த மிஷன், அது எதுக்கு போகிறாங்க, என்ன இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கணும். அதையுமே ம். வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவ்வளோ ம். பிரச்சனைகள் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஏன்னா ஒரு 2 பேருக்கு உள்ள நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இது. ம். அது ம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். நம்ம தனி ஒருவன் மாதிரி இவனை 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 ஃபாலோ பண்ணுறது, இவனுக்கு தெரியாமல் இவன் சிப் வச்சு பார்க்கறது, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். ம். ம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக ம். கடந்து போயிடலாம். ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ம். மூடு செட்டே ஆகலைன்னு சொல்லலாம் நம்ம. ம். ம். ஆல்மோஸ்ட்டு ம். கிளைமேக்ஸு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ம். ம். நல்லா முடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ம். ஆனால் என்னென்னா ம். கிளைமேக்ஸ் பார்க்குற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபே பொறுமையாக சோதிச்சதுனால பொறுமையா சொல். கிளைமேக்ஸ் வந்து ம். இன்வால்மெண்ட்டோட பார்க்க முடியல. சீன்ஸாக நல்லா ம். இருந்துச்சே ம். தவிர நமக்கு ஸ்டோரியாக வந்து எதுவுமே நிற்கல மைண்டுக்குள்ளார. ம். ஏன்னா ம். 1 1/2 மணி நேரம் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கே 1 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ம். ம். அதனால ம். நம்மளால கடைசி வரையும் பொறுமையா எழுந்துட்டோம். பார்க்க முடியல. ஒன்றி பார்க்க முடியல சார். அஹ் விவின் இதான் சார், இதான் என்னோட ஸ்டாண்ட் சார். சரி விவின் சார் படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சார், ஒரு கமர்ஷியல் படம் இந்த அளவு தான் சார் கொடுக்க முடியும். எல்லாரையும் என்டர்டெயின் பண்ற மாதிரி. விஜய் சார் வந்து இதுல சூப்பரா நடிச்சிருக்காரு சார். ஃபேமிலி நடிச்சுலாம் ரொம்ப பிடிக்கும்.
அந்த மாதிரி கியூட்டா நிறைய இடத்துல நடிச்சிருக்காரு. டான்ஸ் பின்னி உதறிட்டாரு, பிச்சை எடுத்துட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் சீன் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே அதாவது ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம், கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஓவராலா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கமர்ஷியலான படம் தான் வெங்கட் பிரபு சார் கொடுத்திருக்காரு. ஓகே தான் சார், ஒரு கமர்ஷியல் படத்துல அவ்வளவுதான் கொடுக்க முடியும். போனோமா ஜாலியா என்ஜாய் பண்ணோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா சின்ன அந்த விஜய் அந்த டிஏஜிங் பண்ணாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு நான் நார்மலா இருக்கிற விஜயவே வந்து லைட்டா கொஞ்சம் மாத்தி விட்டு நடிக்க வச்சிருந்தா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மத்தபடி படம் சூப்பரா தான் சார் இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படம் இப்படிதான் சார் இருக்கும். ஓகே, விட்டு கொடுக்காம பேசிட்டீங்க சார். நீங்க சொல்லுங்க சார். தலரசிகர், தலரசிகர். இன்னைக்கு படத்துக்கு போயிருந்தேன் சார், நல்லா இருந்துச்சு. செகண்ட் இன்னைக்கும் நல்ல கூட்டம், நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க ஃபுல்லாவே. குடும்பத்தோட போயிருந்தேன். என் ஒய்ஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கேட்டிருந்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாசிட்டிவா இந்த இது வரல, போங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது குடும்பத்தோட பாக்குற மாதிரி இன்னும் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் குடும்பத்தோட ஒரு ஜாலியா பாக்குற மாதிரி எனக்கு தெரியல. கதை வந்து பழைய காலத்து கதை சார். அப்படியே ஒரு ரொம்ப பழைய காலத்து கதை. எல்லாம் அப்படி கிளீஷேவான ஒரு மாதிரி கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா இருக்கு. இப்படிதான் ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து எப்பயுமே வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மறைமுகமா ஹீரோ கூட இருந்தே பழைய ஒரு துரோகம் செய்யறது, அது பார்த்து பார்த்து சலிச்சு போனது. விவேகம் படத்துல இருந்து நிறைய எல்லா படத்தையும் நிறைய இடத்துல பார்த்தாச்சு. அதே மாதிரி கதை இதுலயும் இருக்கு. அதே மாதிரி ராஜதுரைன்னு ஒரு விஜயகாந்த் சார் படம் இருக்கும். ஆனந்த்ராஜ் எடுத்து ஹீரோட பிள்ளை எடுத்து வளர்ப்பாரு. திரும்ப அவன் விஜயகாந்த பழி வாங்கறதுக்கு அவன் அந்த பிள்ளைய அனுப்புவாரு. சேம் அந்த கதை மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருந்துச்சு சார். படத்தோட கதைன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன, கமர்ஷியல் படத்துல லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பார்க்க கூடாது சார். சார் அட்லி படத்துல சொல்லுவீங்க. அட்லி சார் படம் வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மள வேஸ்ட்னு தோண வைக்காது சார். லென்த்தா இருக்கும், லைட்டா ஒரு மாதிரியா இழுக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அந்த அடுத்த விஜய் காட்டுறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கிறாங்க. ரொம்ப டயர்ட் ஆக்கிக்கிறாங்க அந்த இடத்துல. அவ்வளவு பெரிய கதை தேவையா அந்த 1 hourக்குன்னு தோணுது. அவ்வளவு பெரிய கதை தேவையில்லை. டக்கு டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்துலயே அந்த விஜய் வர வச்சிருந்துருக்கணும். டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு போயிருந்தா ஒரு 2.5 மணி நேரத்துல அந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் பக்காவா நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப வள இழுத்த மாதிரி இருக்கு ஃபுல்லா. அதே மாதிரி அந்த விஜய் காந்தி விஜய் வந்து ட்ரைலர்ல கூட அந்த கில்லியோட டைலாக் சொல்லி ஒரு பாட்டு பாடுவார்ல, சாமி பாட்டு மாதிரி. சோ அதெல்லாம் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஏதோ பயங்கரமா என்ஜாய் பண்ணி அந்த சீனை வச்சிருக்க போறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா கடைசியில படத்துக்கு போய் பார்க்கும்போது பார்த்தா ஒரு தண்ணி அடிச்சு அத்தனை கால எந்திரிக்கும் போது சும்மா இந்த பூஜை பண்ற மாதிரி சீன் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அது நான் பெரிய சீனா வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இது டெவலப் ஆகும் நான் ட்ரைலர்ல பார்த்த எதுவுமே அங்க டெவலப் ஆகவே இல்லை. அதுக்கு பதில் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விவின் சார்ட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரைலர் ரிவ்யூ பார்க்கும்போது நான் கெஸ் பண்ணேன் டைம் மிஷின் கதை ஏதாவது சம்திங் உள்ள பூந்துருக்குமோ அப்படின்னு. விவின் சார் சொன்ன சான்ஸ் இல்லை சார், இப்பதான் சார் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து இல்ல சார் ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னு நினைக்கிறேன் சார், ஏதோ வித்தியாசமா நினைக்கிறேன்னு. ஆனா அவங்க சொன்ன வித்தியாசம் எனக்கு அப்புறம் தான் புரியுது. 2 விஜய் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன் சார். 1000 கோடின்றதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். 500 கோடின்றது நெருங்கக்கூடிய விஷயம், அவ்வளவுதான். 500 கோடி நெருங்குமான்னு எனக்கு தெரியல. பட் இழுத்து பிடிச்சி மூச்சு பட்ஜெட் 400 கோடி சார். இல்ல இப்ப டேபிள் ப்ராஃபிட் சார், டேபிள் ப்ராஃபிட் விடுங்க. அவங்களுக்கு கிடைச்ச டேபிள் ப்ராஃபிட் தயாரிப்பாளர் விட்டுருங்க. 126 ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டேஸ் இது வந்து 126 கோடி சார். நம்ம 500 கோடிலாம் ஈஸியா அடிச்சிரும். நம்ம அது பட்ஜெட் சம்பந்தம், பட்ஜெட் பத்தி நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டாக்ஸ் வந்து பாசிட்டிவான டாக்ஸ் தான் சார். இப்போ இது வரைக்குமே நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ரிவ்யூ இருக்குல்ல, நீங்க சோஷியல் மீடியால எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு இவரு ப்ளூ சட்டை மாறன் சொல்லுவாரு எப்பயுமே, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா படம் வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களோட ஓன் ஃபேன்ஸே இது பண்ண முடியல, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் இதில் வந்து விஜயோட ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு சார் படம். அது வந்து சோஷியல் மீடியாவில் நல்லா தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் 100 போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 போஸ்ட் வந்து பாசிட்டிவாக வருது. அதனால வந்து கலெக்ஷனில் பிரச்சனை இருக்காது. கலெக்ஷனில் கண்டிப்பாக இது இஷ்யூ இருக்காது. நமக்கு என்ன பிரச்சனைனா படம் நல்லா இருக்கணுங்கிறத நம்மளோட மெயினான டார்கெட்டா இருக்கு. எனக்கு
இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க நெறைய ஹைப் குடுத்தா படம் வரும்போது பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயி, அது படம் அந்த மாரி இல்லன்ற மாரி மைண்ட் செட் ஆயி, பழைய படம் மாரி போயிடுமோன்ற மாரி பயந்துட்டுலாம் இருந்தாங்க. ம், எனக்கு நல்லா ஹைப் குடுத்துருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா, அந்த குடுத்த ஹைப்புக்கு ம், இவங்க ஒரு 10, 15 நாள் கண்டிப்பா பார்த்தே ஆகணுன்ற மாரி எல்லாருக்கும் தோணியிருக்கும். அந்த 10, 15 நாள் நல்லாவே நல்லா பார்த்திருப்பாங்க. ம், ம், ம். அந்த மாரி எனக்கு இல்ல சார் தோணுச்சு. இல்ல அந்த சார் ஹைப்பே கிரியேட் ஆனதே இப்போ பாருங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்றதை பின்னாடி சொல்கிறேன் நான் ம், ம். முதல்ல ம், படத்தோட ம். ரிவ்யூவை நம்ம முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கலாம் நம்ம மூணு சரி பேருமே சார். நான் அவங்க அந்த வியூ சார் முடிச்சுக்கலாம் சார் கதைய முடிச்சுக்கலாம் பத்தி சார் டாபிக் மாறி இல்ல போகுது சார். ஆமாம் கதைய ஒரு நிமிஷம் சொல்லிர்றேன் அப்படியே. ஓகே சரி இப்ப ஜேகே சார் நீங்க சொல்ற மாரி, ம் நான் ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தா பார்த்தேன். நான் ஏகே ஃபேன்ஸ் அப்படின்ற மாரிலாம் பார்க்கவே கிடையாது. ம் ஜெனரலா பார்த்தேன். எனக்கு நெறைய லாஜிக் மிஸ்டேக்கா இருந்துச்சு. ஒரு மோகன் சார் வந்து அவரு பழி வாங்குறாருன்னா, 20 வருஷம் கழிச்சு வந்து பழி வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ம் ம் அதுவே ஒரு மாரி பிளர்ரா தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு வில்லன இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அந்த வில்லனுக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அ அவனுடைய பயத்த உருவாக்கி, அதுக்கப்புறம் அந்த வில்லன இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும். இந்த ம் படத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு ட்ரெயின்குள்ள குதிக்கிறாரு. குதிச்சுட்டு பார்த்தா வில்லன் வந்து சொல்றாரு, இவன் வந்திருக்கதான் டூப்ளிகேட் சயின்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ம் சோ அந்த இடத்துல வந்து ஒரு மோகன் சார் மேல வந்து ஒரு பெரிய வில்லன்ற பதிப்பு உருவாகவே இல்ல. ம் அதனாலேயே படம் ஃபுல்லா அவர் வந்து நம்ம குழந்தையா பார்க்குற மாரி ஆயிடுது. ஒரு மாரி அவருக்கு அந்த ஃபேஸ் கட் வந்து வில்லத்தனமா இல்ல. ம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா, இப்ப மாஸ்டர் படத்துல வந்து விஜய் சேது சாருக்கு சின்ன வயசுல இருந்து அந்த காட்டுவாங்க. அப்படியே விஜய் சேது மேல நமக்கு ஒரு பயம், ஒரு அட்டாச்சி ஒரு மாரி வந்துரும். அது அப்படியே படம் ஃபுல்லா தொத்தி நிக்கும் இல்லையா? அங்கேயே எனக்கு ஒரு மிஸ்ஸிங் மாரி எனக்கு தோணுச்சு. சோ அங்கேயே பழி வாங்கியிருக்கலாம். அதே மாரி அந்த ம் ஜீவன் விஜய் வந்து சினேகாவையும் விஜய் கூடயும் இணையும் பொழுது, அவங்க 20 வருஷமாவும் இவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஒரு நம்ம பையன் பிரிஞ்சதுனால தான் இவங்க 2 பேரும் சண்டை சண்டை புடிச்ச மாரி பிரிஞ்சிருக்காங்கன்னு அவன் புரிஞ்சிருந்தான்னா, அந்த இடத்திலேயே வந்து அவன் திருந்திருப்பான். பட் அங்கேயுமே திருந்தாத மாரி ஒரு இருந்துச்சு. அதே மாரி கடைசி கிளைமாக்ஸ்ல ஸ்டேடியத்துல வந்து இந்த பாம் எடுத்துட்டு தங்கச்சி போகும்போது வந்து தங்கச்சிக்கு வந்து அண்ணன் கெட்டவன்றத புரிய வச்ச சீன்ஸ்லாம் இல்லவே இல்ல. அண்ணனுகிட்ட பயந்து போகணும், அண்ணன தாண்டி போகணும், அண்ணன்ட்ட குடுத்துறக்கூடாதுன்னு அந்த சீன்ஸ் எதுவுமே இல்ல. திடீர்னு பார்த்தா அண்ணன் தொரத்தவும் அண்ணன்ட்ட குடுக்கணும் ஓடுவா. ஏன்? எதுக்குன்ற மாரி அதாவது நமக்கு புரியும். பட் இது இந்த இடத்துல ஏதோ ஒரு காட்சி கட் ஆச்சுன்ற மாரி தோணும். இந்த மாரி நெறைய லாஜிக் மிஸ்டேக்கா தோணுச்சு சார். கொஞ்சம் டைம் எடுத்து நெறைய படம் பெருசா அப்படியே வளவளன்னு போற மாரி இருந்துச்சு. இன்னும் நெறைய ஷார்ட் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும்னு தோணுது. நெறைய ஓகே இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் இருந்துச்சு. நான் இல்லன்னு சொல்லல. ஓகே சார் இதோட கரெக்ட் தான் நம்ம சார். இதோட ரிவ்யூவை முடிச்சுக்கலாம் ரிவ்யூ பண்ணுறதை முடிச்சுக்கலாம்